திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். ரிசர்வ் வங்கி அனுமதி பெறாமல் வெளிநாட்டு நிறுவன பங்குகளை வாங்கிய விவகாரத்தில் ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை அளிக்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன். அவரது நோட்டீஸை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்திருப்பதன் காரணம் என்ன? சிங்கப்பூரை மையமாக கொண்ட சில்வர் பார்க் என்ற தனியார் நிறுவனத்தின் பங்குகளை திமுக எம்பியான ஜெகத் ரட்சகன் கடந்த 2017 ஆண்டு ஜூன் மாதம் ரூபாய் 32,69 லட்சம் மதிப்பில் 70 லட்சம் பங்குகளை வாங்கியிருக்கிறார். இதில் 45 லட்சம் பங்குகளை அவரது மனைவி அனுஷியா பெயரிலும் 22.5 லட்சம் பங்குகளை மகள் ஸ்ரீனிஷா பெயருக்கும் 2.5 லட்சம் பங்குகளை மகன் சந்தீப் ஆனந்த் பெயருக்கும் கடந்த 2018 ஆண்டு மாற்றி இருக்கிறார். ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினரின் இந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெறாமல் நடந்துள்ளதாக கூறி இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என கடந்த 2022 ஆண்டு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை எதிர்த்து ஜெகத் ரட்சகன் அவரது குடும்பத்தினர் மற்றும் அக்காடு மதுபான நிறுவனம் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி என் சேஷசாயி சட்ட விதிமுறைகளை பின்பற்றி அமலாக்கத்துறை நோட்டீஸ் பிறப்பித்துள்ளதால் அதில் தலையிட முடியாது என கூறி இந்த மனுக்களை கடந்த 2020 ஆண்டு நவம்பர் மாதம் தள்ளுபடி செய்தார். தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து ஜெகத் ரட்சகன் மற்றும் குடும்பத்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், C குமரப்பன் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவில் தலையிட எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர். மேலும் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை சட்டத்துக்குட்பட்டு நோட்டீஸ் மீதான நடவடிக்கையை தொடரலாம் எனவும் அந்த நடவடிக்கையை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.